ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சுவையான அதே சமயத்தில் குயிக்காக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்கு வேணாலும் நம்ம இதை எடுத்துக்கலாங்க. அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம காய்கறி முட்டை எல்லாமே சேர்க்கறதுனால நமக்கு ஒரு சத்து மிகுந்த உணவு தாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி சேமியா உப்புமா செய்கிறதுக்கு நான் திணை சேமியா எடுத்துருக்குறேங்க. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். வரகில் எடுத்துக்கலாம், இல்லை ஒயிட் சேமியா எடுத்துக்கலாம். எந்த சேமியாவில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அதை நான் ரோஸ்ட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன். அடுத்தது தேவையான பொருட்கள் எல்லாமே தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. எண்ணெய், காய்கறி எடுத்து வச்சுருக்குறேங்க. நீங்கள் இதோட பட்டாணி சேர்க்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் கேரட் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது முட்டை 2 எடுத்து வச்சுருக்குறேங்க. நம்ம இதோட உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சேமியாவை நனைய வச்சிடலாங்க. ஒரு 4 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதோட உப்பு சேர்த்தி கலக்கி ஊற வச்சிடலாங்க. இப்போ நான் 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் சேமியாவை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி காஞ்சிச்சு. நான் இட்லி பாத்திரத்தில் அடித்தட்டு மட்டும் வச்சு அதில் மேலே இட்லி துணியை போட்டுங்க நான் சேமியாவெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற போகிறேன். இது ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 4லேருந்து ஒரு 7 நிமிஷம் வெந்தால் போதுங்க. நல்லா வாசனை வரும், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த பதம் வெந்தால் போதும். ரொம்ப அதிக நேரம் வேக விட்டோம் அப்படின்னா சேமியா குழஞ்சி ஒரு மாதிரி களியாட்டாயிரும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். ஒரு 4 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ ஒரு 7-8 நிமிஷம் வெந்துருச்சுங்க. நல்லா சேமியா வெந்துருச்சு, வாசனையும் வந்துருச்சு. இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா உடச்சி விட்டுறலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். இதை தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு போட்டாச்சுங்க. நம்ம கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்குற இல்லைங்களா கடலைப்பருப்பு, அதை சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுத்து விடலாங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுவிட்ட உடனே நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் நிலக்கடலை பருப்பு அல்லது முந்திரி பருப்பு கூட அதை சேர்த்திக்கலாங்க. நான் கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு மட்டும் சேர்த்திக்கிட்டேன். வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை அதுவும் இதோடு நான் இப்போ சேர்த்திட்டேங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன். 2 பச்சை மிளகாய் வச்சுருந்தேங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. அடுத்து கேரட் பீன்ஸையும் இப்போ சேர்த்திக்கலாம். நல்லா இதை வதக்கி விடலாங்க. கேரட் பீன்ஸ் அதிகமாக வேகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 3/4 வேக்காடு வெந்தால் போதும். அது வரைக்கும் நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம். இதோட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இந்த காய்க்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம சேமியாவுக்கு ஆல்ரெடி சேர்த்து நம்ம வேக வச்சுருக்குறோம். இப்போ ஒரு வேகட்டும், ஒரு 7 நிமிஷம் வேகட்டுங்க. நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கிடையில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, முட்டை எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அது 2 முட்டையை நான் உடச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. அதோட பெப்பர் தூள் சேர்த்திக்கிறேங்க நான் காரத்துக்கு. சேர்த்தி நல்லா அடித்து வச்சுக்கலாங்க. அடிச்சுட்டு நம்ம ஒரு வடைச்சட்டியில் ஊற்றி அதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம தாளிக்கவெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம இதை கடைசியாக சேமியாவோடு சேர்க்கத்தான் போகிறோம். அதனால் நம்ம தாளிக்க வேண்டியதில்லை. முட்டை நல்லா வெந்தால் போதுங்க. அதுக்காக நான் ஒரு கடாயில் ஊற்றி நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடிப்பிடிக்காமல் நல்லா வறுத்து விடலாம். கைவிடாமல் கிளறி விடணுங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. காய் கிட்டத்தட்ட வெந்துருச்சு. ஒரு சிம்மில் நான் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டேங்க. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஆவியில் வேக வச்சுருக்கிறோம் இல்லைங்களா சேமியா, திணை சேமியா வேக வச்சுருக்குறோம் இல்லைங்க, அதை சேர்த்துடலாம். கட்டி இல்லாமல் அப்படியே கையிலேயே உதிர்த்தி விடுங்க. நல்லா அப்போ தான் பொழு பொழுன்னு நல்லாயிருக்கும். சேமியாவை மட்டும் ரொம்ப குழையிற அளவுக்கு வேக வச்சிட வேண்டாம், அப்புறம் நல்லா இருக்காதுங்க. இப்போ சேமியாவை போட்டாச்சு. நல்லா கிளறி விடலாம். நம்ம உப்பு பார்த்துக்கலாங்க. கிளறி விட்டுட்டு உப்புக்கு இது பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நான் ஃப்ளேமை சிம்மில் தான் வச்சுருக்குறேங்க. ரொம்ப அதிகமான தீயெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா காய்கறி வெந்துருச்சு, சேமியாவும் வேக வச்சது தான். நம்ம சிம்மில் வச்சு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடலாம்.
உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தல, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கிங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா முட்டை, அதையும் இதோடு சேர்த்துடலாம். கடைசியாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுலாங்க. இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா காய்கறி மட்டும் சேர்க்கிறத விட முட்டையை சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு கொடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.